அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஹிஜ்ரி 3ஆம் வருடம் நடந்த உஹது போர் நடந்த இடம் உஹது மலை. இந்த போர்க்களத்தில் 70 ஷஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்ட அந்த இடங்கள் தான் இது. இதில் முஸாப் இப்னு உமைர், ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் அடக்கம் பண்ணப்பட்ட இடங்கள் இவைகள். இந்த சமுதாயத்திற்காக வேண்டி தங்களுடைய இன்னுயிர்களை நீத்த உத்தம சீலர்கள் அடக்கம் பண்ணப்பட்டவர்களுடைய இடம். எதற்காண்டி ஜியாரத் செய்யப்படுதுன்னா அவர்களுடைய தியாகங்கள் நினைவு கூறப்படணும். அந்த தியாகங்களின் மூலமாக அந்த தியாகத்தினுடைய விளிம்பியத்தில் தான் இந்த இஸ்லாம் மென்மேலும் வளர்ந்தது. அது நினைவு கூறப்பட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் அதனை ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டியே கபரு ஜியாரத்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் இங்கே கபூர் ஜியாரத்து நடைபெறுகிறது. அவர்களுடைய தியாகங்கள் நினைவு கூறப்படணும். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி கொல்லப்பட்டாங்கப்பா, ஹிந்தாங்கிற அந்த பெண்மணியினுடைய உத்தரவின் பேரில் வஹஷி என்பவர் பின்னால் இருந்த அம்பி ஏதி அவர்களை வீழ்த்தி அவர்களுடைய ஈர கொலையை வெளியில் எடுத்து மென்று கடித்து துப்பி சின்ன பின்னமாக்கிய போர்க்களம் இந்த உஹதுனுடைய போர்க்களம். அதுபோன்று முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய ஒரு சீதேவி. அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கைங்கிறது உன்னதமான ஒரு பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை, மக்கா தலைவர்னுடைய மகன். ஆனால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த இஸ்லாத்துக்காக வேண்டி இன்னுயிரை நீத்து தன்னுடைய கஃனுக்கு கூட துணி இல்லாத நிலையில் அவர்கள் தலையை மூடினா கால் தெரியும், காலை மூடினா தலை தெரியக்கூடிய அளவுக்கு உண்டான கஃனில் அவங்க வஃபாத்தான இடம், ஷஹீதாக்கப்பட்ட இடங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உஹது நம்மை பிரியம் கொள்கிறது, நாம் உஹதை பிரியம் கொள்கிறோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல காரணம் இந்த உஹது மலரை மதீனாவுக்கு ஒரு பாதுகாப்பு அல்லாஹ்வுடைய உதவினால். இந்த இடங்கள் நம்மளுடைய வாழ்நாளில் மிகப்பெரிய ஒரு தியாகத்தை முன்னிறுத்தி இந்த இஸ்லாத்திற்காண்டி நம்ம என்னென்ன அர்ப்பணிப்புகளை செய்ய போகிறோங்கிறத வெளிப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு உன்னதமான இடம். நாம் இன்ஷா அல்லாஹ் அந்த வீர வரலாறுகளை தெரிந்து நம்மளுடைய வாழ்க்கையில் அதனை முழுமையாக கொண்டு செலுத்தக்கூடிய ஒரு பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்த அருள் பாலிப்பானாக. வாஹிருதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த இடத்துக்கு வரக்கூடிய பாக்கியத்தை நம்ம ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக.